மக்களிடம் எப்படி பேசுகிறார் பாருங்க. அவர் எம்எல்ஏ வீடு தெரியாது, யார் எம்எல்ஏனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ரொம்ப பெரிய அளவில் தரணா உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்கள பாருங்க இப்படி இப்படின்னு சொல்ற பல விஷயங்களை முன்னாடி காண்பிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இவங்க எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட். புரியல சார், புரியுற மாதிரி சொல்றேன். ஒவ்வொரு நபரும் திமுகவினுடைய அந்த கைகொலிகளாக இருந்தவர்கள் திடுதிப்பணி வந்து தாவேகாவினுடைய துண்டு போட்டு ஒரு தப்பு செஞ்சுட்டு பாருங்க இவங்க எப்படி தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை வைக்கிறாங்க. திடுதிப்பணி நாங்க பொதுமக்கள் எனக்கு பாருங்க எப்படி கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மைக்கை பிடிச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. பட் இவரே தாவேகாக்கு எதிராக நிறைய இன்டர்வியூ எடுத்தவர். ஆனால் அவர் திடீர்னு வந்துட்டு நான் ஒரு பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும் போதும் அதே நேரத்தில் திவ்யா சத்யராஜ் இருக்காங்கல்ல, அவங்க கூட நிற்கக்கூடிய 2 நபர்கள் எகைன் தாவேகா பத்தி தவறா பேசக்கூடிய பொதுமக்கள் வேடத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேகாவினுடைய தொண்டர்கள் இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? அக்கு வேற ஆணி வேற பிச்சு எடுத்துறாங்க. நீ எந்த ஃபேஸ்ல இருக்க, நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படிங்கறதெல்லாம் தோண்டி எடுத்துட்டு வந்து இத பாரு மண்டையில இருக்கக்கூடிய கொண்டையை மறைக்க மறந்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அவமானம் உங்களுக்கான அவமானம் கிடையாது ராசாக்களா. இது உங்களை சார்ந்த நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குல்ல திமுக, அந்த கட்சிக்கு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். இன்னும் திருந்தலியா மிஸ்டர் கொத்தூஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கொத்தூஸ் காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லி 200 ரூபா கொடுத்துட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவீங்களா? ஒரே ஒரு இமேஜை காண்பிக்கிறேன். ஒரே நியூஸை காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு 50-60 அக்கௌண்ட் பண்ணிருக்கீங்களே, என்னக்கே திருந்த போறீங்க? அடி வாங்கின பிறகு நான் திருந்த மாட்டேன், இதுதான் என்னுடைய அரசியல், இன்ஸ்டாகிராமில் தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில நீங்க ஏன் தோத்தீங்க அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொள்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. உங்களுடைய தாத்தா காலத்து திமுக டெக்னிக் இதுதான் அப்படின்னு சொல்லி தாத்தா காலத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு வருகிறான் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி தேவையில்லை. மொக்கையா இருக்கு, படுமொக்கையா இருக்கு, பூமர்த்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாம் பேசிட்டு